ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தாரணை. இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் வாசியோக தாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து இயமம் நியமிலேருந்து ஆரம்பித்து சமாதி வரைக்கும் பார்த்தா தான் இதோடைய முழுமை என்னன்னு தெரியும். ஏன்னா வாசி யோகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யோக முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 அங்கங்களை நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து போகணும். அப்போ தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ எடுத்த உடனே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் தியானம் 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 அப்படின்னு செய்வோம். ஆனால் எல்லாருக்கும் தியானம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தாரணை மேலே யாருக்கும் கவனம் இல்லை. இந்த தாரணை தான் அற்புதமான சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தியானம் யார் வேணாலும் பண்ணலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தாரணை எல்லாரும் செயல்படுத்த முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் கூட. ஆனால் இதை தான் நாம் செய்யணும். இப்போ தாரணை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இயம, நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். ஏன் இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இதெல்லாம் சுத்தம் பண்ணுற ஒரு ப்ராசஸ். சுத்தம் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வரக்கூடிய ப்ராசஸ். இப்போ எடுத்தோடனே நம்ம தாரணை, பிரத்யாகாரம் எதுவும் பழகாமல் இங்கே டைரெக்டாக வரோம் அப்படின்னா, தியானத்துக்கு வரோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் உணர முடியாது. கேள்வியிலேயே போயிட்டு இருக்கும். இந்த தாரணையெல்லாம் எங்கே பழகுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் அடிப்படையாக ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்முடைய குருகுல கல்வியில் எங்களுடைய குருநாத சாமிக்கன் அவர்கள் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து புகட்டினா சொல்லி கொடுத்தார், புரிய வச்சார். இது ஒரு ப்ராக்டிஸாக எங்களுக்கு இல்லாமல் அப்படியே வாழ்க்கை முறையாகவே இருக்கும். இதுக்கு பேர் மனயோகம் என்கிற ஒரு யோகத்துக்குள்ளே எங்களை வழிநடத்தி சொல்லி கொடுத்தார். அப்புறம் எங்களுக்கு ஒன்றுனா புரிஞ்சுது. சரி, இப்போ இந்த தாரணையை நம்ம பழகணுன்னா முதல்ல ஒரு சில விஷயங்களை நாம் விடணும். என்ன அது? முதல் விஷயம் என்னென்னா, மனோ துர்பலம் அப்படின்னு ஒன்று. மனோ துர்பலம்னா என்னென்னா, மனசுக்குள்ளே தேவையில்லாத நீங்களாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்க, தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நினச்சிட்ருக்கிறது, கெட்ட விஷயங்கள், அது எல்லாத்தையும் நீ விடணும். அதுக்கு பிறகு உன்னுடைய மூட நம்பிக்கைகள்னால் என்ன? அடுத்தவங்க சொன்னது, உனக்குள்ளே நீங்களாக உருவாக்கிக்கினது, சொசைட்டி சொன்னது, இது எல்லாத்துக்கும் மூட நம்பிக்கை. பொய்யும் தவறுதலமான கற்பனைகள் வெளியிலேருந்து வந்தது, உனக்குள்ளே வந்தது. அதுக்கு பிறகு காரணமற்ற பயங்கள், இது எல்லாத்தையும் நீ ஒழித்த பிறகு தான் முற்றிலும் ஒழிக்கணுமா. அப்போ நம்ம மனசை தாரணையில் செலுத்த, அப்போ தான் நம்ம மனசு இயலும். இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல் அடிப்படை. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதை பார்த்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் தாரணையை அவருடைய முழுக்கமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, தாரணை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியிலையோ உள்ளேயோ ஏதாவது ஒரு பொருள் மீது கவனம் செலுத்துறது தான் தாரணை. இதை தான் தாரணை சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏதாவது புக்கு படிக்கிறீங்கன்னா அது மேலே அப்படியே லயத்திலேயே போகிறது, உங்களே மறந்து தான் தாரணை. இப்போ இதை பண்ணணுன்னா இயமம், நியமம், இதனால் மனசை சுத்தம் செய்து ப்ராசஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். நிறைய அக்கல்டிஸ்ட்லாம் இதை செய்வாங்க. ஆனால் அவங்க கெட்ட வழியில் இந்த சக்தியை பயன்படுத்துகிறாங்க. நாம் அதை நல்ல வழியில் பயன்படுத்தணும். இப்போ ஒரே ஆசனத்தில் உட்காந்து உறுதியாக உட்காரக்கூடிய தன்மையை பெற்று நாடியை சுத்தம் செய்து அதுக்கு பிறகு தான் தாரணையை நாம் பயிலணும். மனதை வேறு எங்கும் செலுத்தாமல் ஒரு பொருள் மீது நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப எளிது. அப்போ இதை நம்ம யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இந்த தாரணை தனக்குள்ள அந்த விட்டல் பவர், அதாவது நம்முடைய பிரம்மச்சாரியத்தை யார் ஒருவர் காக்கிறாரோ அவங்களுக்கு தாரணை செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீதி பிறகு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. பிறகு அடுத்தது என்னென்னா, நம்முடைய தாரணையில் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் திடீர்னு இப்போ தாரணை பண்ண போகிறோம்பா அப்படிலாம் உட்காந்து ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிழை. அப்படி செய்யக்கூடாது. முதல்ல தாரணை செய்யும்போது 7 சக்கரங்கள் ஏதாவது உள்ள மீது கவனம் வச்சு நம்ம கொண்டு வரலாம். அல்லது உங்களுக்கு பிடித்த
ஒரு குருமார் அல்லது உங்கள் பிடித்த தெய்வம், தேவதை எதுவாக இருந்தாலும் இறைவன், அவங்கள வச்சு நீங்கள் வந்து தாரணை செய்யலாம். தாரணை என்பது கவனம், அதான் முக்கியம். எவனுக்கு ஒருவன் அதிகமான கவன சக்தி இருக்கோ அவனுக்கு தாரணை தாராளமாக வரும், அதிகமாக இருக்கும் கூட. நான் இதை ஒன்றை வச்சு தான் ஓட்டின்னு இருக்கிறேன். என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் கவனிப்பேன், அதிகமாக கவனித்து. அதனால தான் தாரணை வந்து நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. எவ்ரிடே ஒரு 2 hours அந்த தாரணையில் உட்காருவேன். ஸோ காம இச்சை அதிகமாக இருந்துச்சுன்னா தாரணை உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா மனம் வந்து தாவிட்டே இருக்கிறதுனால நமக்கு தாரணை வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களை விட்டு வெளியே வர்றதுக்கான வழி பிறக்கும். அடுத்தது, புலன்கள் வெளிப்பொருள்களிலிருந்து இழுத்து கொண்டவன் சிறந்த தாரணை பயிலக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்படியாக ஆன்மீக வழியில் நம்ம சொல்லணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இதுக்கு அஸ்திவாரம் நம்ம போடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம தாரணையும் தியானம், அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தாரணையெல்லாம் செய்து அதுக்கு பிறகு தியானத்தை அது மேலே அஸ்திவாரம் போட்டு நாம் நிலைக்க வைக்க முடியும். தாரணை செய்யும்போது ஏதாவது ஒரு பொருளில் மனசில் நம்ம அப்படியே அமைச்சு, எதிரில் அது இல்லைனாக்கும் நினைவில் அப்படியே கொண்டு வந்து மனசில் தோன்ற வச்சு ஒரு தாரணை நல்ல பழக்கம் நமக்கு வர வர இதை செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும் கூட. அடுத்தது, ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவேன்னா இந்த வால் கிளாக்கில் வந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த டிக் 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 ஒவ்வொரு செகண்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூவிங்கை மட்டும் கவனிச்சுட்டே இருப்பேன். அந்த சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது 2 hours உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்புறம் அந்த உருவத்தை தொடர்ந்து பார்க்குறது, மனசில் ஒரு விஷயத்தை பதிய வச்சு அப்படியே அதிலேயே நம்ம வந்து தாரணை செய்வது. இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணுறான். அதாவது தியானம் பண்ணல, தாரணை செய்வாங்க. அதை தியானம்னு சொல்லுவாங்க. தப்பு. ஒரு பொருள் மீது கவனிக்கிறது, உள்ள ஒரு விஷயத்தை இப்போல்லாம் ஒரு இறைவன் அப்படியே உள்ளே கவனிக்கிறது, அதெல்லாம் தாரணை, தியானம் அல்ல. நிறைய பேர் தப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கூட. தாரணை செய்ய விருத்தியை விரும்பினாலும் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண யார் ஆசைப்படுறீங்களோ முதல் விஷயம் இந்த வேர்ல்ட்லி திங்ஸ், உலக ரீதியாக இருக்கக்கூடிய பல காரியங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தத்தை கொஞ்சம் நிறுத்தி எவ்ரிடே ஒரு 2 hours இந்த மௌனமாக இருக்க ட்ரை பண்ணாலே போதும். மௌனம்னா என்ன? எல்லாருக்கிட்டே பேசிக்கிட்டே பேசாமல் இருக்கிறது இல்லை. ஒரே இடத்துல அமர்ந்து மௌனமாக 2 hours அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த தாரணை வந்து தீவிரமாகாவிடில் மற்ற புலன்கள் வேலை செய்யாது. 1 மணி நேரம் இந்த பயில்வனுக்கு மனோசக்தி தீவிரமாக இருக்குமா, அவன் திடமனதாக அவன் வந்து உறுதி பெறுவானான். பயங்கரமான ஒரு மனோசக்தி வரணும்னு எவ்ரிடே 1 hour நான் ஸ்டாப்பாக உட்காந்திங்கன்னா அந்த சக்தியை நம்ம வந்து உணரலாம் கூட. பெரிய பெரிய வேதாந்திகள், ஆற்றல் வாய்ந்தவர்கள் இதை தான் செய்கிறாங்க. மனசை வந்து ஆத்மாவை நிறுத்த முயல்வாங்க. அவர்கள் செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் அக்கல்டிஸ்டுக்கு மேலே கவனம் இருக்கும். இதெல்லாம் அவங்க செய்கிறது தாரணை தான். நிறைய பேர் தியானம் நினைப்பாங்க, இல்லை தாரணை. இந்த ராஜ யோகிகள் என்ன பண்ணுவாங்க, 6 சக்கரங்களை தாரணை செய்வாங்க. நிறைய பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க தெய்வத்தை அப்படியே வச்சு தாரணை செய்வாங்க. இதெல்லாம் பொருள்கள் மீது வந்து தியானத்தை செய்வாங்க. பல யோகங்கள் அது மூலம் செய்யலாம். இந்த தாரணையை பயில்றவங்க சீக்கிரம் முன்னேறுவாங்க. எல்லாத்தையும் வேலைகளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. திறமையுடன் இருப்பாங்க. இந்த குணத்தை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய உணர்ச்சிகளை வந்து வர அந்த உணர்ச்சிகளை சரியான நிலையில் சாந்தி செய்யக்கூடிய அந்த உணர்ச்சிகளை அப்படியே கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள் அவங்களுக்கு நல்லா தெரியும் கூட. அதுக்கு பிறகு முக்கியமாக மனசு கட்டுப்படும் அதிகமாக. பிறகு திவ்ய திருஷ்டி திவ்யமாக கேட்க ஆரம்பிக்குமா. மிஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், மனசு அறியக்கூடிய ஆற்றல், டெலிபதி, இது எல்லாம் இதில் தான் வரும். இதை ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஞானங்கள் இதனால் நடக்கும் கூட இந்த தாரணையில். அடுத்தது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு ஒரு கையில் ஏதாவது ஒரு சீடு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இழந்த பழம் கொட்டையை ஏதாவது ஒன்று, இழந்த பழத்தை எடுத்துக்கோங்க. இழந்த பழத்தை எடுத்து அப்படியே என்னென்னு அப்படியே நல்லா கவனிங்க. அது நிறம் என்ன, உருவம் என்ன, உடம்பு எப்படி, அதோடைய வெயிட்டு, உடம்பு சுற்றி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நிறம், சத்து எல்லாத்தையும் அப்படியே கவனிக்கணும். எண்ணங்கள் வர அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வாயில் போட்டு அப்படியே சாப்பிடுங்க. அது புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து அப்படியே உள்ள ஜீரணமாகிறது, அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லாம் கவனிக்கிறது. இது லா ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அப்படியே உள்ள ஆழமாக போக அப்படியே எண்ணங்கள், இதோடைய ருசி வேறு ஒரு ருசியோட கனெக்ட் ஆகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும், யாரோ ஒருத்தவங்க எங்கேதோ கனெக்ட் ஆவாங்க. இங்கே போனோம், அங்கே போனோம், இந்த நிறைய ஒர்க்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் தடைகள்லாம் மீறி குறிப்பிட்ட அந்த கவனத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஆரம்பத்தில் இந்த பயிற்சி செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எதிர்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய நீங்கள் ஈஸியாக
வெற்றி பெறலாம். அது மூலம் நிறைய ஆனந்தம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். உதாரணம், நம்முடைய இந்த பூத உலகில் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் ஆகர்ஷண தத்துவம் அப்படி லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொருள் இணையக்கூடிய தத்துவங்களான இந்த இருத்தல் போல எண்ணம் இந்த உலகில் சம்மந்தப்பட்ட தத்துவம். இது பேர் என்ன, தராதர தத்துவம், சம்பவிக்கும் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தாரணை பயின்ற இந்த 2 தத்துவங்கள் நல்லா அறிஞ்சிருக்கணும். பொருளை நினைக்கும் போது மனமானது அதனுடைய குணங்களை, பாகங்களை நினைக்கலாம். அல்லது ஒரு காரணத்தை நினைக்கும் போது அதனால் அந்த காரியத்தை நீங்கள் நினைக்கலாம். அதனால் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய எந்த மாதிரி மதங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த உங்களுடைய கீதையோ குரானோ அல்லது பைபிளோ எதுவாக இருந்தாலும் அந்த நூலை நீங்கள் ஒரே தடவை சும்மா அந்த வார்த்தைகளை படிச்சுட்டு இல்லாமல் அடிக்கடி அந்த வார்த்தைகளை மாற்றி படிக்கும்போது என்னென்னா, அதை ஒரு தடவை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அது என்னன்னு நீங்கள் கவனிக்கணும். அதை மன உணர்வில் அப்படியே நினைக்கணும். அது புது கருத்துக்கள் உங்களுக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் கூட, புது விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் கூட. இது தாரணை. ஒரு பொருளை பற்றி ஒரு தாரணை நம்ம பண்ணும்போது மனசு அப்படியே நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம உடம்பு இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். சாதாரணமாக விட்டு சாந்தமான நிலையில் நம்ம செய்யணும். ஸோ யாருக்கு தாரணை ஒர்க் ஆகாது, ரொம்ப பயங்கரமான பசி இருந்துச்சுன்னா வேலையே செய்யாது. யார் ஒருத்தவனுக்கு பசி சம்மந்தப்பட்டது, வறுமை நிற சிவப்புன்னு சொல்லுவோம், அது அவங்க கடுமையான உடம்பு முடியல, துன்பம், கவலை இதெல்லாம் இருந்ததுன்னா தாரணை வேலை செய்யாது கூட. அடுத்தது முக்கியம், தாரணை காலத்தில் பல புலன்கள், உணர்ச்சிகள் நம்ம உடம்புல தொந்தரவு செய்ய வரும். நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் அதை அலட்சியம் செய்யாமல் அது மேலே கொஞ்சம் அது தானாக விலகிடும் அப்படின்னு நம்ம இதை பெருசு நினச்சிட்டு என்ன பண்ணணும், விட்டுறணும். அந்த நீங்கள் அதை ஏதாவது தொந்தரவு பண்ணிங்கன்னா உங்கள் மனோசக்திக்கு வீண் வேலை ஏற்படும். அதனால் அதை அலட்சியம் செய்வது நல்லது. நம்ம புலன்கள் கொந்தளிக்கிறது அப்படியே பார்க்கலாம், பட் அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது. அந்த அவாய்ட் பண்ணுற நேரத்தில் மனசுக்குள்ளே நாம் ஒரு சில விஷயங்களை வார்த்தைகளாக சொல்லலாம். இந்த உணர்ச்சியே வெளியே செல், இதனால் நான் கவலைப்படவில்லை, இந்த உணர்ச்சியே நீ வெளியே செல், என் உணர்ச்சியே நீ வெளியே செல், நான் இதனால் கவலைப்படவில்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே அது வெளியே போய்கிட்டே இருக்கும். மனசு உள்ள வார்த்தைகள் அஃபர்மேஷன் சொல்ல. ஸோ இதெல்லாம் தாரணைக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட. அப்புறம் சூட்சமான பல பொருட்கள் மீது தாரணையின்றி மனதை அவ்வழியில் நம்ம பழக்கணும். நாளடைவில் அது உறுதியான பழக்கமாக ஆகிடும். பிறகு தாரணைக்கு உட்கார்ந்த உடனே நமக்கு ஒரு மனோநிலை ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பிச்சிடும். உதாரணம், ஒரு நூலை ஒரு புக்கை படிக்கிறீங்க. இப்போ முன்னாடி ஒரு குரான், பைபிள், கீதை சொன்னது போல் ஜென்ரலாக ஒரு புக்கு படிக்கிறீங்க. படிக்கணுன்னா நிறைய டப்பு படிச்சு ஒரு பேஜை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அந்த பேஜ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு முழுசாக கவனம் வச்சுன்னா அதில் புது வாக்கியங்கள், ஒரு விஷயங்கள் எங்கெங்கேருந்தோ நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம் கூட. அந்த ஒரு விஷயம் வரும். இந்த ஒரு விஷயத்த நான் எதில் யூஸ் பண்ணுறேன்னா, சித்தர்கள் பாடல்களில் யூஸ் பண்ணுவேன். அதை மட்டும் என்னுடைய படிக்கிற விதங்கள்லேயே இந்த தாரணையை பயன்படுத்தும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் கூட. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த தாரணையை பழகிறவங்க ஒரு வெறுப்பாகவும் அலுப்பாகவும் இருக்கும். மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் புதுசாக யோசிச்சு வைப்போம்ல, இதுக்கு நம்ம மனசு பழகாது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் 6 months கிட்ட எடுக்கும் டைம். அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு புதிய இன்பங்கள் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வழி உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு உங்கள் கடமை என்னன்னு உங்களுக்கே புரியும். அப்போ தாரணை பயிலும்போது அந்த ஆத்ம இன்பம் உங்களுக்கு வர்றதுக்கான வழி வந்துடும். நம்முடைய குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தானமோ அல்லது ராஜ யோகமோ எதுவும் தாரணைக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. என்ன மாதிரி யோகம் வேணா பண்ணிக்கோ, ஆனால் தாரணைக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கூட. நானும் அதை தான் சொல்கிறேன். தியானத்தை விட முதல் படி இங்கே நீங்கள் கவனம் செலுத்தணும். நிறைய பேர் என்னை பொறுத்த தியானத்துக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கும், தாரணைக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. என்னை பொறுத்த இங்கே தான் அதிகமாக கொடுக்கணும். மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாமல் டேரெக்டாக அங்கே போயிட்டோம், அது வேறு இடம். தியானம் அடுத்த படியில் இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ எடுத்தோன்னே அங்கே போயிட்டோம். அப்போ உள்ளக்கூடிய ஸ்ட்ரென்த்தை யார் நம்ம மனசை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மனோதினோட அந்த சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது, அங்கே தான் இதுதான் அது. அடுத்தது, மனசில் நிறைய இச்சைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரே விஷயம், ஒரே ஒரு நோக்கம், அதே விஷயத்த நீங்கள் வச்சுருக்கணும். என்னென்னா அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நிறைய இச்சை வரும், விதவிதமாக வரும், விதவித ஆங்கிளில் வரும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நிறைவேற்றக்கூடாது. உடனே அதை அப்படியே தவிர்த்துக்கிட்டே நிறைய தவிர்க்கணும். இதை நம்ம பொறுமையாக மனசை ரொம்ப பெரிய விஷயமாக முயற்சி செய்யாமல் அதை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குறைய நம்ம தாரணையில் பழகலாம். ஸோ தாரணை என்பது அற்புதமான ஒரு யோக முறை. இன்று நிறைய பேர் தாரணையை பழகிறதே கிடையாது. என்னுடைய அனுபவம் பிரத்யாகாரம், தாரணை. பிரத்யாகாரத்துக்குள்ளே ஆழமாக போகும்போது தான் அற்புதமான
ஒரு இன்பம்லாம் நமக்கு ஏற்படும். அப்போ தான் உண்மையாகவே நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னே தெரியாது. இன்றைக்கி எல்லாம் தியானத்தில் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோம். கிடையாது. பிரத்யாகாரத்தில் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் எனக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா தியானம் ஒருத்தருக்கும் வரவே வராது. தியானம் காலம் முழுக்க ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அஸ்திவாரம் போட்டிருப்பான் ஒரு இடத்துல. அவன் என்ன தொடர்ந்து பழக்கமாக தியானம் பண்ணுறவங்கள பற்றி நான் சொல்லலை. உண்மையான யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தியான முறைகள். அவன் அஸ்திவாரம் நியமத்தில் ஆரம்பித்து பிரத்யாகாரம் தாரணையை நிற்கும். அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் தியானத்துக்குள்ளே போவான். அதுக்கு பிறகு சமாதி நிலையை நோக்கி அவன் பயணிப்பான். அப்போ தான் அவனுக்கு வழி தெரியும், போகிறதுக்கான பாதை தெரியும். நிறைய பேர் தியானம் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுன்னு தெரியல. யாரோ சொல்லிக் கொடுக்கறதுக்காக யோசிக்கிறோம். அப்படிலாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நியமத்தை பிடிச்சி அப்படி இது ஒரு ட்ரெயின் மாதிரி அப்படியே அந்த ட்ரெயினில் ஏற்றிங்கன்னா போதும். அடுத்த ட்ரெயினில் என்னென்ன பிடிச்சிக்கிட்டீங்க மாட்டோம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். நிற்கவே நிற்காது, அழகாக போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி யோக மார்க்கத்துலேயும் கம்ப்ளீட் ஆகும் கூட. ஸோ அதில் முக்கியமாக இறைவனை நோக்கி பக்கத்தில் நெருங்கணும் அப்படின்னா உங்கள் மனசை ரொம்ப ஆத்ம நிறைந்த பலமாக மாற்றணும் அப்படின்னா தாரணை இன்றே பழகுங்கள். தாரணையாக வாழுங்கள், வாழ்க்கையை தாரணையாக மாற்றுங்கள். என்னுடைய ரிக்வஸ்ட் இதுதான், சஜஷன். நான் அதிகமாக செயல்படுத்த தினமும் ஒரு 2 hours நான் ஸ்டாப்பாக இந்த தாரணையில் நான் பழகுவேன். எவ்ரிடே தாரணையில் பழக அற்புதமான ஒரு அனுபவங்கள் ஏற்படும். பிரத்யாகாரத்தில் வந்த பிறகு தான் தாரணை இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். டேரெக்டாக தாரணையில் வந்தாலும் கொஞ்சம் பெனிஃபிட் கம்மி தான். ஸோ ஒரு ஸ்டெப்பாக வரணும். அப்போ தான் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும், அனுபவம் வரும். நிறைய பேருக்கு டவுட், தியானம்னா என்ன? அப்போ தியானத்தை பற்றி ஏற்கனவே எப்படி செய்யணும், இதை பற்றி என்ன முறைகள் இருக்குன்னு நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதை பழகுங்க. தியானம் என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் உங்களுக்கு இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தேங்க்யூ. வாசி யோக மெடிடேஷனும் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அந்த தாரணையும் பாருங்கள், நிறைய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். தாரணை பழகுங்கள். உங்களுக்குள் மனோசக்தியை அதிகப்படுத்திக்குங்க. அதிகமான ஒரு சக்தியை அதிகப்படுத்தும். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு என்னுடைய ஒரு பதிவில் இது பேசிக்கான ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சித்தர்கள் சொன்ன முறையை நான் கொடுத்துருக்கேன். அதுதான் வாசியோகத்தோட அடிப்படையான ஒரு விஷயம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு அனுபவத்தை பெறுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். அண்ட் தாரணையை பற்றி தான அனுபவத்தையும் நீங்களும் சொல்லுங்கள் கூட. நிறைய பேருக்கு தாரணை தெரியாது, தாரணை யாரும் சொல்கிறதும் இல்லை கூட. ஸோ நன்றி, உங்களை கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.